एक बार एक बुढ़िया की मृत्यु हो गई और यमराज उसे लेने आए। बुढ़िया ने पूछा, एक बार एक बुढ़िया की मृत्यु हो गई அப்படின்னா ஏக் பார் அப்படின்னு ஒரு தடவை, ஏக் புடியா கி அப்படின்னா ஒரு கிழவி, மிருத்யு ஹோகை அப்படின்னா இறந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மர்கை மர்கயா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் மிருத்யு அப்படிங்கிற வார்த்தையும் ஒன்று. திஹாந்த் हो गया, शरीर छोड़ दिए, शांत हो गए, ख़त्म हो गए, பகவான் கோ பியாரே हो गएன்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் இது ஒன்று. மர்கயான்றது தான் காமன் வேர்டு, எல்லாத்துக்குமே டக்குன்னு புரிகிற வேர்டு. இது ஒரு நல்ல ஸ்டோரி. கடைசி எண்டிங் வரைக்குமே பாருங்கள். எண்டிங்கில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. நல்லாயிருக்கும். இது ஒரு இடத்துலேருந்து நான் எடுத்தேன், நல்லா இருந்தது. சரி, இதவே நம்ம வீடியோவும் போடலாம், ஹிந்தியும் நம்ம கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் ரொம்ப வித்தியாசமான சேனல். உங்களை கடன்னு பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சும்மா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வேண்டாம். நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டு படம் பார்த்தா, பாட்டு பார்த்தா, யாராவது பேசுனா எல்லாத்துக்குமே புரியணும், தெரியணும், திரும்ப பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேனலில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது அட்வான்ஸ் லெவலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக பேச வச்சிட்ருக்கேன். பர்சனல் கோச்சிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகே, நான் அறகுறையாக இருக்குது, இன்னும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? मुझे स्वर्ग ले जा रहे हो या नर्क? यमराज बोले। ஸ்டார்டிங்லேயே புடியானே பூச்சா அப்படின்னு வரும். புடியானே பூச்சானா கிளவி கேட்குறாங்க. புடியா அப்படின்னு வர்றதுனால தான் நான் கிளவின்னு போட்டிருக்கேன். புஸ்ருக் அப்படின்னா வயதானவங்க அப்படின்னு அர்த்தம். தாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் பாட்டின்னு சொல்லியிருப்பேன். நான் அவங்க புடியான்னு சொல்கிறாங்கன்றதுக்காக நான் கிளவி போடாமல் வேறு சொன்னேன்னா உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிடும்ல. அதனால தான் நானும் கிளவி அப்படிங்கிறேன். சரிங்களா? பூடி புடியா ரெண்டுமே கிளவி தான். கிளவி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முஜே ஸ்வர்க் லே ஜா ரே ஹோ யா நர்க். முஜே அப்படின்னா என்னை, ஸ்வர்க் லே ஜா ரே ஹோ அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, யா நர்க் அல்லது நரகத்திற்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யமதர்மராஜா சொல்கிறார், யம்ராஜ் போலே, तुमने जीवन में बहुत अच्छे कर्म किए हैं, इसलिए तुम्हें स्वर्ग मिलेगा. தும்னே ஜீவன் மே அப்படின்னா உன் வாழ்க்கையில் बहुत अच्छे कर्म किए हैं, ரொம்ப நல்ல கர்மம் செய்திருக்கிறாய், அதாவது செயல்கள் செய்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். கர்மனா கர்மம் தான். இஸ்லியே அதனால், தும்ஹே ஸ்வர்க் மிலேகா உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறாரு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, என்னன்றதை பாருங்கள், அப்போ தான் புரியும். बुढ़िया बोली, स्वर्ग जाने से पहले मैं स्वर्ग और नर्क दोनों को थोड़ी देर देखना चाहती. புடியா போலி அப்படின்னா கிளவி சொல்லுது, மே ஸ்வர்க் ஜானே சே பெஹலே அப்படின்னா நான் ஸ்வர்க்கத்திற்கு போவதற்கு முன்பு, ஸ்வர்க்கம் போவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்க் ஆர் நர்க், ஸ்வர்க்கம் மற்றும் நரகம். தோனோ கா அப்படின்னா இரண்டையும், தோடி தேர் தேக்னா சாத்தை ஹூம் கொஞ்ச நேரம் பார்க்க விரும்புகிறேன், சாத்தி ஹூன்றது விரும்புகிறேன், தேக்னா அப்படின்றது பார்க்க, தோடி தேர் அப்படின்றா கொஞ்ச நேரம், தோனோக்கோ அப்படின்னா இரண்டையும். சரிங்களா? तब यमराज उसे सबसे पहले नर्क ले गए. தப் யம்ராஜ் சப்சே பெஹலே அப்படின்னா அப்போது யமதர்மராஜன் எல்லாத்துக்கும் முதல்ல உசே நர்க் லே கயே நரகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்கள நரகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. नर्क में सभी लोग बहुत दुबले पतले थे. நர்க் மே சபி லோக் बहुत दुबले पतले थे அப்படின்னா நர்க் மேனா நரகத்தில், சபி லோக் அப்படின்னா எல்லா மனிதர்களும் எல்லா ஆளுங்களும் வச்சுக்கலாம். பொஹத் அப்படின்னா ரொம்ப, துப்லே பத்லே தே அப்படின்னா ஒல்லியாக, எலும்புந்தோலுமாக ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த துப்லே அப்படிங்கிறது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமே மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு.
பத்லே அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் பத்லேக்கு ஒரே அர்த்தம் கிடையாது, நிறைய அர்த்தம் இருக்குது. அதாவது மெல்லிசா இருக்கிறதுக்கு, எலசா இருக்கிறதுக்கு, ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுக்கு, இப்போ லிக்விடாக தண்ணியாக இருக்கும்ல, அதுக்கு கூட பத்லின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ துப்ளி அப்படின்னா மட்டும் ஒல்லி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. துப்ளி, துப்ளானா பசங்க, துப்ளினா பெண்கள், துப்ளேனா ப்ளூரல் ப்ளஸ் ஆண் பெண் இருவருக்கும் சமம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நல்லா இருந்தது, எண்டிங் சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். கேஷுவலாக பேசுகிறாங்க, அதவே நம்மளும் பேசணும்னா நம்மளுக்கு ஈஸியாக ஹிந்தி பேச வரும். சரிங்களா? और भूख से तड़प रहे थे तभी बुढ़िया की नजर और भूख से तड़प रहे थे அப்படின்னா மற்றும் பசியால் துடித்து கொண்டிருந்தனர். தடப் ரஹே அப்படின்னா துடித்து கொண்டிருந்தனர், இருந்தார்கள். ஓர் அப்படிங்கிறது மற்றும், பூக் அப்படிங்கிறது பசி, பசியால் அப்படிங்கிறதுக்காக சே வந்திருக்கு. தபி அப்படின்னா அப்போ, புடியா கி நசர் கிழவியின் பார்வை, நசர் அப்படிங்கிறது பார்வை. அவங்க ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றும் பசியால் துடித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிழவியோட பார்வை எங்கே பட்டது அடுத்து வரும். 1000 फुट ऊंचे एक बड़े पतीले पर पड़ी. 1000 ஃபீட்டு உயரம் ஒரு சட்டியின் மீது பட்டது. நசர் படின்னு நசர் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோமா பார்வை. 1000 ஃபீட் ஊச்சே அப்படின்னா 1000 ஃபீட் உயரம். ஏக் பத்தேலி அப்படின்னா ஒரு சட்டி, ஒரு பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாத்திரம்னா பர்த்தன்னு வரும், இது சட்டி தான். பத்தேலி பர் படி, பாத்திரம் மீது, அந்த சட்டி மீது பட்டது. इस पतीले में क्या है? கிளவி கேட்குது, இஸ் பத்தேலிமே கியா ஹே அப்படின்னா இந்த சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். इसमें स्वादिष्ट खीर भरी है लेकिन हम वहां तक पहुंच नहीं पाते. அங்கே உள்ள ஆத்மாக்கள் பதில் சொல்லுது, இஸ்மே ஸ்வாதிஷ்ட் கீர் பரி ஹே, இதில் ருசியான பாயாசம் இருக்குது. கீர் அப்படிங்கிறது இங்கே அரிசியால் செய்யப்பட்டது தான் கீர். நம்ம ஊரில் சேமியா மற்ற பொருட்களை போட்டு செய்வோம். லேக்கின் ஹம் அப்படின்னா ஆனால் நாங்கள், வஹா தக் அது வரைக்கும், பहुंच नहीं पाते போய் சேர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வாதிஷ்ட் அப்படின்னா ருசியான, டேஸ்டி. கீர் அப்படிங்கிறது பாயாசம். பரி அப்படிங்கிறது நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ருசியான பாயாசம் நிரம்பி இருக்குது. इसलिए हम सब भूखे रह जाते हैं. இஸ்லியே அப்படின்னா அதனால், ஹம் சப் அப்படின்னா நாங்கள் எல்லாரும், பூக்கே ஹி ரह जाते हैं பட்டினியாகவே இருந்து விடுகிறோம், அங்கே போக முடியாததுனால பட்டினியாக இருந்துடுறோம் அப்படின்னு அங்கே உள்ள ஆத்மாக்கள் சொல்லுது. बुढ़िया को स्वर्ग ले गए. वहां भी उतना ही ऊंचा एक बड़ा पतीला था. யம்ராஜ் நே புடியா கோ ஸ்வர்க் லே கயே, யம தர்மராஜா கிழவியை சொர்க்கத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வஹா பி அங்கேயும், உத்னாஹி ஊச்சா அவ்வளவு உயரத்திலே, அந்த 1000 ஃபீட்டுன்னு சொன்னாங்கள்ல அதே உயரத்திலேயே, ஏக் படா பத்தீலா தா ஒரு பெரிய சட்டி இருந்தது, அதே போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. बुढ़िया ने स्वर्ग की एक आत्मा से कहा. புடியானே ஸ்வர்க் கி ஏக் அப்படின்னா கிழவி சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு ஆத்மாசே கஹா ஆத்மாவிடம் சொன்னது. आप लोग भी तो उस पतीले तक नहीं पहुंच पाते होंगे. आप लोग भी तो उस पतीले तक அப்படின்னா நீங்களும் தானே அந்த சட்டி வரைக்கும் नहीं पहुंच पाते होंगे போய் சேர முடியாமல் இருப்பீங்க. आत्मा मुस्कुराकर बोली. ஆத்மா முஸ்குராக்கே போலி அப்படின்னா, ஆத்மா முஸ்குராக்கே அப்படின்னா புன்னகையோடு, புன்னகைத்து கொண்டே அப்படின்னு அர்த்தம். போலி அப்படின்னா சொல்கிறது, சொன்னது. यहाँ बहुत सारे पेड़ हैं, इसलिए हमने मिलकर एक यहाँ बहुत सारे पेड़ है, இங்கே ரொம்ப நிறைய, மிகவும் நிறைய மரங்கள் இருக்குது. பேடு है, इसलिए அதனால், ஹம்னே மில்கர் நாங்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அடுத்து வரும். एक सीढ़ी बना ली है और उसी की मदद से ஏக் சீடி பனாலி ஹே அப்படின்னா, சீடினா படிக்கட்டு, ஏணிப்படி ரெண்டுத்துக்குமே சீடின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு படிக்கட்டு செய்து விட்டோம், பனாலி ஹே. और மற்றும், உசி கி மதத் சே அதோட உதவியால், पहुंचकर पेट भर खीर खा लेते हैं. வஹா பஹுச்கர் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்து, அங்கே சென்றடைந்து,
पेट भर வயிறு நிரம்ப வயிறு முழுக்க खीर खा लेते हैं பாயாசம் சாப்பிட்டு விடுகிறோம். அதை வயிறு நிறைய சாப்பிட்றோம். அந்த ஏணியின் உதவியால் அந்த இடத்துக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. तब बुढ़िया समझ गई कि भगवान ने स्वर्ग और नर्क புடியா சமஜ் கை அப்படின்னா கிளவி புரிந்து கொண்டது. பகவான்னே கடவுள், ஸ்வர்க் और நர்க் சொர்க்கம் மற்றும் நரகம் அப்னே ஹாத் மே ஹி தியே ஹேன் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார். இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது? எல்லாமே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு போக மாட்டேங்கிறோம், அதாவது முன்னேற மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது இந்த கதை. நல்லா இருந்தது. ஹிந்தி வேர்ட்ஸும் நிறையா இருந்ததா, அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்தேன். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை ஹிந்தி பேச வைக்கிறதுக்காக எத்தனை வெரைட்டியான வீடியோஸ் கொண்டு வரேன் பாருங்கள். இதை வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எப்பயும் போல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்டு எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை தருது. என்னுடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்காக நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், எனக்காக ஒரு கமெண்ட் தானே பண்ணலாம்ல, பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்க டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.